ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முக்கோணவியல் பாடத்தில் எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்காட்டு 6.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா என்பதை நிரூபிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போது ரெண்டு முக்கோணவியல் விகிதங்கள் மைனஸில் இருக்குது. அதை பெருக்கல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது தீர்வு பார்த்துக்கோங்க. தீர்வு ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த சைடு என்ன இருக்குது? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கொடுத்துருக்காங்களா? இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு மைனஸில் இருக்குது முக்கோணவியல் விகிதங்கள். இது பெருக்கல்ல கொண்டு வரணும்னா பொதுவாக ஏதாவது ஒன்று வெளியே எடுக்கணும். அப்போ தான் இது பெருக்கல்ல வரும். இப்போ இங்கே என்ன பொதுவாக எடுக்க போகிறோன்னா, நம்ம tan ஸ்கொயரை தான் எடுக்க போகிறோம். அதுக்காக இங்கே tan ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. இது எப்படி tan ஸ்கொயராக மாற்றலான்னா, cos ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது அதோட மதிப்பு மாறாது, அது ஒன்று தான். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்னவாக மாறிடும்? tan ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டுலேயும் இப்போ tan ஸ்கொயர் தீட்டா பொதுவாக இருக்குங்களா? அப்போது tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்துட்டோன்னா மிச்சம் 1. இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுருவோம். அடுத்து இதில் இருக்கிற tan ஸ்கொயர் தீட்டா வெளியே வந்துருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், இங்கே tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோமா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். முக்கோணவியல் ஃபார்முலாஸ் அண்டு டேபிள் பார்த்துருக்கோம். அதில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துருக்கோம். அதை நம்ம இங்கே எடுத்து அப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. அப்ரூவ் பண்ணிட்டோமா? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்ததாக நம்ம எடுத்துக்காட்டு 6.2 பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின் பாருங்கள். sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் a ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் a டிவைடட் பை sin a என்பதை நிரூபிக்கவும்னு இருக்குது. இப்போ தீர்வில் ஃபஸ்ட்டு sin a divided by 1 plus cos a எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே 1 plus cos a இருக்குது. ஆனால் மேலே நம்ம 1 minus cos a divided by sin a அப்படின்னு கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இதோட இணையால் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ வேல்யூ மாறாது. ஒன் ப்ளஸ் காஸ் ஏவோட இணை என்ன? 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. அடுத்து மேலே இருக்கிறத நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போது கீழே எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதாவது a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல காஸ் a இருக்குது. இப்போ பாருங்கள், சைன் a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் a டிவைடட் பை, இப்போ இதுக்கு பதிலாக a ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அடுத்த ஸ்டெப்பில் sin a into 1 minus
cos A divided by இப்போ 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. இதோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னா அதுக்கு sin ஸ்கொயர் ஏங்கிற ஃபார்முலா வரும். அப்போது ஈக்குவல் டு அப்போ இங்கே 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏக்கு பதிலாக sin ஸ்கொயர் ஏன்னு போடுவோம். இப்போ பாருங்கள், sin A into 1 minus cos A divided by sin square ஏங்கிறத sin A into sin A எழுதுவோம். இப்போ ஒரு sin Aக்கு இன்னொரு sin A கேன்சல் ஆயிரும். அப்போ 1 minus cos A divided by sin A. இப்போ இந்த சைடு இருக்கிறது sin A divided by 1 plus. ஓகேவா? இப்போ நம்மளுக்கான ப்ரூஃப் வந்துருச்சு. அதாவது sin A divided by 1 plus cos A equal to 1 minus cos A divided by sin A. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6-3. இதில் என்ன நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 plus cot square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant thetaன்னு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இப்போது தீர்வில் 1 plus cot square theta divided by 1 plus cosecant theta. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் பாருங்கள், இதில் முக்கால்வாசி கணக்குகளுக்கு இந்த மாதிரி முற்றொருமை ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்ததும் நம்ம முற்றொருமைகள் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேணும்னா நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது 1 ப்ளஸ் இந்த காட் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா. அதாவது இதோட ஃபார்முலா கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா. அடுத்ததில் இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி இது எழுத போகிறோம். அதாவது ஏக்கு பதிலாக கொசிக்கன் டீட்டானும் பிக்கு பதிலாக 1ன்னு வச்சு எழுத போகிறோம். இப்போது 1 ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு cosecant theta minus 1 divided by 1 plus cosecant theta. இப்போது இங்கே 1 plus cosecant thetaக்கும் இங்கே cosecant theta plus 1, அந்த plus 1 முன்னாடி இருந்தாலும் ஓகே தான், பின்னாடி இருந்தாலும் ஓகே தான். இப்போது இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 plus cosecant theta minus 1. இதில் ப்ளஸ் 1க்கும் மைனஸ் 1 போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது கொசிக்கன் டீட்டா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டா. நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.